ஓட நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து தமிழ்நாட்டு. தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த ஆழ்வார் பத்தி நிரஞ்சனா பேசுறா அப்படின்னு நம்மளா கேட்கலாம். சூடி கொடுத்த சூடர் கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்மலையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு நாம் கடவா வண்ணமே நல்கு. जय श्री गोदा कृष्णा, जय श्री गोदा कृष्णा, जय श्री गोदा कृष्णा, जय जय हो. जय श्री गोदा कृष्णा, जय श्री गोदा कृष्णा, जय श्री गोदा कृष्णा, जय जय हो. உலக வாழ்க்கைக்கே நம்மளுக்கு வழிகாட்டிகள் தேவை. அப்படி உலக வாழ்க்கைக்கே தேவைப்படும் பொழுது பக்தி ஞானம் வைராகியம் வளர்க்கறதுக்கு நம்மளுக்கு நிச்சயமா ஒரு குருநாதர் தேவை. அப்படி ஆண்டாளுக்கு பெரியாழ்வாரே குருவாம், தன்னோட அப்பாவே அவளுக்கு குருவாம், குருவே அவளுக்கு அப்பாவாம். ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் சொல்றோமே அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டா, வளம் பெருமாள் மேல ஆழ்ந்த பக்தி செய்வாளாம், அதனாலதான் அவ பேர் ஆழ்வார்களாம். அதுலயும் ஆண்டாளுக்கு தனித்த பெருமை உண்டாம். பூதேவி, ஸ்ரீதேவி, நீலாதேவியோட இந்த 3 சமஷ்டி ரூபமாம் ஆண்டாள். அப்படிப்பட்ட அந்த பிரேம சுரூபியான அந்த ஆண்டாளோட சரித்திரத்தை இன்றைய தினம் அனுபவிப்போம். ஆவிராசீர் மகாதேஜா விஷ்ணு சித்த இதி ஸ்மிருதः வைனதேயாம்ச சம்பூதோ மகாபாகவதோத்தமः. ஸ்ரீவல்லிபுத்தூர் சம்ஸ்கிருதத்துல தன்விபுரம் சொல்லுவா. அங்க பெரியாழ்வார் அப்படிங்கிற விஷ்ணு சித்தர் வசித்து கொண்டு இருந்தார். அவர் கருடனுடைய அம்சமா மகாபாகவதோத்தமர். அவர் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே ஒரு பூந்தோட்டம் அமைத்து கொண்டு கார்த்தாலிய சாயந்திரமும் தான் கையாலே பெரிய மாலையா கட்டி வடபத்திரசாய பெருமாள் சாத்துவாராம். அப்போ ஒரு சமயம் இப்படியார் கார்த்தால பூக்கள்லாம் பறிக்கிறதுக்காக அந்த புஷ்பவாட்டிக்கு வராராம். அப்ப எப்படி வராருன்னா, கீர்த்தயன் கிருஷ்ண நாமானி கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ரங்கேஷ மாம் பாகி ரங்கேஷ மாம் பாகி ரங்கேஷ மாம் பாகி ரங்க பிரபோ ரங்கேஷ மாம் பாகி ரங்கேஷ மாம் பாகி ரங்கேஷ மாம் பாகி ரங்க பிரபோ. அப்படி கிருஷ்ண கீர்த்தனம் பாடிண்டே இந்த பூந்தோட்டத்துக்குள்ள வராராம். அப்போ அவருக்கு குவா குவா குவான்னு ஒரு குழந்தை அழற சத்தம் கேக்குறதாம். அந்த அழுகுரல் எப்படி இருக்குன்னா, மாதுரம் சுஸ்வரம் சிசுரோதனம். மதுரமா சுஸ்வரமா இருக்க அந்த அழுகுரல். அழுக எங்கேயாவது சுஸ்வரமா இருக்குமோ அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஸ்ரீ அண்ணா சொல்லுவாராம், பகவான் நினைச்சுட்டே அழுதா கூட அது சுஸ்வரமாம், ஆனா பகவான் நினைக்காம வெறும் பாடினா கூட அது அபஸ்வரமாம். என்ன இப்படி சுஸ்வரமா இருக்கே, மதுரமா இருக்கே அப்படின்னு அந்த குரலை நோக்கியே போறாராம் பெரியாழ்வார். அப்போ அவருக்கு பத்திரமாத்து தங்கமாம், சொர்ண விக்கிரகமாம், தங்க ரேக்கு போல தகதகதன்னு ஒரு குழந்தை ஜொலிக்கிறதாம். அந்த இடத்துல அழகான கண்கள் உரிச்சு 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 பாக்குறதாம். எடுப்பான மூக்கு, குவை பழம் போல உதடு, கண்ணாடி எத்தக்க போலம் அழகான பெண் குழந்தை அந்த துளசி பாத்தியில அவதரிச்சிருக்காம். ஆஷாடே பூர்வ பல்குண்யா சுக்ரவாரே சுபங்கரே ஆவிராசி ஜகன் மாதா துளசி காணனாந்தரே. ஆடி மாசம் பூர நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை அன்றைய தினம். அப்போ
சாக்ஷா ஜெகன் மாதாவான லக்ஷ்மி தேவியே அந்த துளசி பாத்தையில அவதரிச்ச மாதிரி இருக்கான். பெரியாழ்வாரும் அந்த குழந்தைய எடுத்துன்னு போறார். அந்த குழந்தைக்கு கோதன் பேர் சூட்டுறாராம். அந்த குழந்தை இப்ப குப்புறத்தின் எடுத்து இப்ப நீஞ்சர்தான். நீஞ்சம் பொழுதே அப்படியே அந்த கிருஷ்ண பக்தி கடல்லையே நீஞ்சர்தான். இப்ப நடக்க வந்துருத்து. கொலுசு கொஞ்சம் சல் ஓடி வராளாம் கோத. பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்காம். கேப்பாளாம் கோத பெரியாழ்வார்கிட்ட, கிருஷ்ணன் என்னப்பா பண்ணுவான், கிருஷ்ணன் என்னென்ன விஷமங்கள்லாம் பண்ணுவான் அப்படின்னு கேப்பாளாம். பெரியாழ்வாரும் மலுக்காம அவ்வளோ கிருஷ்ண கதைகளை சொல்லுவாராம் கோதைக்கு. கிருஷ்ணனாமா, கிருஷ்ணன் ஒரு விஷமக்காரன்மா, தீராத விளையாட்டு பிள்ளை, விஷமக்கார கண்ணன் சொல்றோம் இல்லையா அப்படின்னு சொல்றாராம். இப்படி நாளொரு மேனியம் பொழுதூர வண்ணமா கிருஷ்ண கதைகளை கேட்டு கேட்டே வளர்றதுனால பெருமாளை கல்யாணம் மாசம் வந்துருத்தாம் கோதைக்கு. அதனால எல்லாத்தையும் தூது விடுறாளாம். மேகத்தை தூதுடுறாளாம், மயில தூதுடுறாளாம், மண்டை தூதுடுறாளாம், மானை தூதுடுறாளாம், கிளிய தூதுடுறாளாம், குயில தூதுடுறாளாம். இப்படி எல்லாத்தையும் தூதுடுறாளாம். கிளி கிட்ட பார்த்து சொல்றாளாம், ஹே கிளியே, நான் உனக்கு வாழைப்பழம் தரேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதவி பண்ணுவியா? என்னோட பிரியனை அந்த பிருந்தாவனத்திலேருந்து அழைத்துன்னு வருவியா? தாமரச நாபம் தன்வி பூரா தீபம் தருணி ஜன மோகன ரூபம் ஆனயரங்க பூபம் ஹே சுக ஆனயராஜகோபம் வாரிதஷ்யாமம் நயனாபிராமம் வாரிதஷ்யாமம் நயனாபிராமம் பிரேமிக மானச சோமம் ராமம் ஆனய கோதகாமம் ஹே சுக ஆனய லோகக்ஷேமம். இப்படி இவ எல்லாத்தையும் தூத்துடுறத பார்த்த உடனே கோதையோட பந்துக்கள்லாம் கோதையை திட்டுறாளாம். என்ன இந்த கோதை, கல்யாண சித்தமான வயசு வந்துருத்து, ஜம்முன்னு ஒரு மாப்பிள்ளையா பார்த்துன்னு கல்யாணம் பண்ணினமான்னு இருக்க வேண்டாம், என்னமோ பெருமாளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றாளே அப்படின்னு சில பேர் சொல்றா. சில பேர் சொல்றா வைத்தியர்கிட்ட காமிச்சா சரியா போயிடும் அப்படின்னு சொல்றா. ஆனா அது கோதை சொல்றா, வைத்தியர்கிட்ட காமிச்சாலாம் என் நோய் தீராது, வைத்தியோ நாராயணோ ஹரிஹி, அந்த நாராயணனே வந்து என்னோட கைய பிடித்தாதான் என் நோய் தீரும், ஆர்க்கும் என் நோய் இது அறியலாகாது அப்படிங்கிறாளாம். இப்படியே விரகத்திலே இருக்காளாம். கோதை கேக்குறாளாம் பெரியாழ்வார்கிட்ட, அப்பா பாப்பா பெருமாள் என்ன பாப்பா வந்து மாலையிடுவார், நான் என்னென்னமோ பண்றேனேப்பா, என்னென்னமோ தூதுடுறேனேப்பா, ஏன்பா இன்னும் பெருமாள் என்ன வந்து மாலையிடல அப்படின்னு கேக்குறாளாம். பெரியாழ்வாரும் அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்ல மாட்டாராம், இன்னும் பக்தியை வளர்ப்பாராம். சொல்றாராம், வருவார்மா பெருமாள் வருவார், நீ மார்கழி மாசம் 30 நாளும் நோன்பு இரு, உனக்காக வருவார்மா பெருமாள் அப்படின்னு சொல்றாராம். முதல் நாள் கோதை தன்னோட தோழிகளோட ஆரம்பிச்சுட்டாளாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவே போதுமினோ நேரிழகீர் சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பாறை தருவான் பாரோர் புகழ படிந்தெலோரெம்பாவாய் மகழி திங்கள். 30 நாளும் 30 பாசுரம் அருளி செய்திருக்காளாம். 30 நாளும் நோன்பு இருந்து நோம்பும் இருந்துட்டா, இன்னும் பெருமாள் வரலையே அப்படின்னு காத்துன்னு இருக்காளாம். அப்ப அவ நினைச்சுக்கிறாளாம், பேசாம மாலை மாத்திண்டாலே கல்யாணம் தானே, நாம் கையாலே ஒரு மாலையா கட்டி அது நாம் கழுத்துல போட்டுக்கொண்டு அதே பெருமாள் கழுத்துல போடுவோம், அவ்வளவுதான் கல்யாணமாச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறாளாம். மறுநாள் கார்த்தால தன்னை ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிறாளாம். இப்படி குணிக்கின் முனிக்கின்னு அப்படி வந்துக்கிறாளாம் கோதை. அந்த கண்ணாடியில அந்த மாலையை அப்படி போட்டு இப்படி பாத்துக்கிறாளாம், நான் பெருமாளுக்கு ஏத்தவளா இருப்பேனா, சரியா இருப்பேனா அப்படின்னு பாத்துக்கிறாளாம். தாரயந்தி ஸ்வயம் கோதா
तामालां प्रेमपूर्वकम् आत्मानं मुकुरे दृष्ट्वा सम्प्राप परमामुदम्. அப்படி அந்த மாலையை தன் கழுத்துல போட்டுக்கிறாளாம். பெரியாழ்வாரும் எப்பொழுதும் போல வரார். அவருக்கு இந்த எந்த விஷயமும் தெரியாது. இவர் சூடி கலைந்த மாலையை தான் பெருமாளுக்கு கொடுக்க போறான்னு எதுவும் தெரியாது. அவர் அப்படி வந்தோடனே சட்டுன்னு அந்த மாலையை வச்சு இப்படி வச்சுட்டாளாம் கோத. அப்பா பெருமாளுக்கு மாலைப்பா அப்படின்னு தராளாம். பெரியாழ்வாரும் அந்த மாலையை எடுத்துக்கிறார். அந்த கோவில் அந்த அர்ச்சகர் கிட்ட கொடுக்கிறார். அர்ச்சகரும் அந்த மாலையை அப்படி போடலான்னு அப்படி வந்த உடனே அதுல கேச பாசங்கள்லாம் சிக்கி இருக்காம். கூந்தல் மனம் வீசி இருக்கு. ரொம்ப கோபம் வந்துருதா அந்த அர்ச்சகருக்கு. கேக்குறாராம் பெரியாழ்வார்கிட்ட, என்ன பெரியாழ்வாரே இப்படி அபச்சாரம் பண்ணி விட்டீரே, யாரோ சூடை கலைந்த மாலை அப்படி பெருமாளுக்கு கொடுத்திருக்கீரே அப்படின்னு தூக்கி வாரி போட்டுதான் பெரியாழ்வாருக்கு. அந்த மாலை எடுத்து ஓட்டம் நடையமா தன்னோட ஆத்துக்க போறாராம். அந்த மாலை அப்படி வச்சுட்டு தான் கையாலே கிடுகிடுகிடுன்னு ஒரு மாலையா கட்டி அந்த கோவிலுக்கு எடுத்துன்னு போறாராம். எப்படி இருக்கும் கோதைக்கு, என்னோட மாலையை கூட இந்த பெருமாள் ஏத்துக்கல, என்னை எப்பதான் ஏத்துக்க போறார் அப்படின்னு அழுதுன்னு இருக்காளாம் கோத. பெரியாழ்வாரும் இந்த புது மாலையை அந்த அர்ச்சகர் கிட்ட கொடுக்கிறார். அர்ச்சகரும் அந்த மாலை அப்படி போடலான்னு அப்படி வந்த உடனே ஒரு அசரீர வாக்கு கேட்கறதாம், பெரியாழ்வாரே எனக்கு இந்த புது மாலை வேண்டாம், கோத சூடி கலைந்து அந்த மாலை எனக்கு போடுங்கோ அப்படின்னு. எப்படி இருக்கும் பெரியாழ்வாருக்கு. சந்தோஷமா அந்த கோதையோட மாலை எடுத்துன்னு அந்த பெருமாள் சாத்துறாராம். மறுநாள் கார்த்தால கோத ஓடோடி வராராம் பெரியாழ்வார்கிட்ட. சொல்றாளாம், அப்பா கனவு கண்டேன்பா, பெருமாள் என்ன மாலையிடுற மாதிரி கனவு கண்டேன்பா அப்படின்னு நம்பிக்கை வந்துருத்தாம் பெரியாழ்வார்க்கு. இனிமே எந்த க்ஷணம் எந்த நிமிஷம் வருவார் தெரியாது பெருமாள் அப்படின்னு அந்த வாசல் திண்ணையிலே உட்கார்ந்துருக்காராம். அப்ப அவருக்கு ஏதோ பல்லாக்கு வருஷத்தம் கேக்குறதாம். அவர் நினைச்சுட்டு இருக்காரு ஏதோ ராஜாதிராஜர் அந்த பல்லாக்குல வரான்னு நினைச்சுட்டு இருக்கார். ஆனா வரது யாரு, நம்ம ரங்கராஜராம். ராஜ 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 ராஜசேகரா ரங்கராஜ தேவராஜ ராஜ சுந்தரா ராஜ 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 ராஜசேகரா ரங்கராஜ தேவராஜ ராஜ சுந்தரா. அப்படி ராஜ 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 டன் டன் அந்த பல்லாக்கு வருஷத்தம் கேக்குறதாம். அப்போ சல்னு ஒருத்தர் அந்த பல்லாக்குல இருந்து வந்து குதிச்சாராம். பார்த்தா ரங்கமன்னாரே வந்திருக்கார். பெரியாழ்வார்கிட்ட ரங்கமன்னார் கோதை கேட்டு வாங்கிண்டாராம். கோதைக்கும் வாரணம் 1000 சூழ கனா கண்டேன் தோழினான் அப்படின்னு என்னென்ன தன்னோட கனவுல பார்த்தாலோ அத்தனையும் நேர்ல நடக்கிறதாம். முத்து பந்தல் என்ன, மத்தளம் கொட்டுறது என்ன, மாவள தோரணம் என்ன, பேரி வாத்தியங்கள் என்ன, அஷ்டாதச வாத்தியங்கள் என்ன, எல்லாம் சமிருத்தியா தயாரா இருக்காம். தத்ர கழு சகல புவன மகீயமானயா ஸ்வசவில பலானில ஸ்பர்ஷ மாத்திர பவித்ரீ கிருத லோகயா உபயதோ வாக்கின்யா சுவர்ண தடின்யா ஸ்வபாகுப்யாமிவ சமாலிங்கேதே ஜாதி மல்லிகா மாலதி கேதகி ஜாவந்தகி மர்வகாதி குசும சமிருத்திபிஹி படகானக துந்துபி பேரி மிருதங்க மத்தள காகண துரிய ತುಂಬುರು ವೀಣಾ ವೇಣು ನೂಪುರ ಮಟ್ಟು ಕಡಿಂಡಿ ಮಡ ಮರುಕ ಜಜ್ಜರಿ ಜಲ್ಲರಿ ಧಬಲ ಶಂಖ ಪಣವ ಪಟಗಾತಿ ಮಂಗಳವಾದ್ಯ ಪ್ರತಿಧ್ವನಿತ ದಿಶಾ ಮುಖೇ ಪ್ರಕಟಿತ ಗೋಪಿ ಪ್ರೇಮ ಸ್ವರೂಪಾಯ ಪ್ರೇಮಿ ಮಂಡಲೈಸ್ತತ್ರ ಗೋದಾಯಾಶ್ಚ விவாக மகோத்சவ பிராரபியதே. அத்தனை உறுப்புகளும் கூட்டிட்டாளாம். இப்போ ஆண்டாளும் ரங்கமனாரும் நேருக்கு நேர மாலை மாத்திக்க போறாளாம். மாலை சாற்றினால் கோதை மாலை மாற்றினாள் மாலடைந்து மதிலரங்கன் மாலை அவர்தன் மார்பிலே மையலாய் தையலாய் மாமலர் கரத்தினால் மையலாய் தையலாய் மாமலர் கரத்தினால் ரங்கராஜனை அன்பர் தங்கள் நேசனை ஆசி கூறி பூசுரர்கள் பேசி மிக்க வாழ்த்திட அன்புடன் இன்பமாய் ஆண்டாள் கரத்தினால் மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள் மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள்
கோதை மாலை மாற்றினாள். இப்போ மாங்கேதனமாக போட்டாம் மாங்கல்ய சூத்திரம் கண்டேபி பவந்த ஷ்யாம சுந்தரஹா ததா சப்தபதிம் கிருத்வா லாஜஹோ மஞ்சகார ச. சப்தபதி லாஜஹோமம்னு நடக்கிறதா. இப்படி பிரேம பக்தியாலே ஆண்டாள் ரங்கமன்னாரோட திருவடியை அடைஞ்சாலாம். எல்லாரும் இப்படி மார்கழி மார்கழின்னு உற்சாகமா இருக்கிறதுக்கு காரணமே ஆண்டாள் தானே. இந்த விஜயஸ்ரீ மார்கழி வைபவத்துல இந்த ஆண்டாள் கல்யாணத்தை சொல்ற பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சிருக்கு. இந்த பாக்கியத்தை கொடுத்து என்னுடைய குரு ஸ்ரீமதி விசாகாமணியை வணங்கி அடியேன் பூர்த்தி பண்ணிக்கிறேன். திருவாடி பூரத்து ஜகதுதித்தால் வாழியே திருப்பாவை 30 செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே வன்புதுவை நகர் கோதை மலர்பதங்கள் வாழியே வாழியே வாழியே. I'm extremely happy. எனக்கு என்னமோ சாட்சாத் எல்லாருமே அவாவாளோட சொந்த சரித்திரத்தை வந்து சொன்ன மாதிரியே இருந்தது. Let's all give a big hand to our kids. என்ன சொல்றதுனே தெரியல. I think the proudest moment for அப்பா சொல்லிட்டு இருந்தா விஷாக்கா முன்னுக்கு வரதை விட குழந்தைகளெல்லாம் தயார் பண்றதுதான் எனக்கு ரொம்ப ப்ரௌட் ஃபாதரா எனக்கு தோன்றதுன்னு அப்பா சொன்ன அந்த வார்த்தை தான் ஞாபகம் வருது. நம்ம பண்றதை விட இந்த குழந்தைகள் பண்ணி கேட்கும்போது சாட்சாத் ஆண்டாளே வந்து சொன்னாலோ, சாட்சாத் இவ சொன்ன மாதிரி ஆதிசங்கரரே, மத்வரே, உடுப்பி கண்ணனே, ஏகநாதரே, இந்த குழந்தைகள் வாயால கேட்கும்போது நம்மளுடைய பாரத தேசத்து மகான்கள்லாம் கண் முன்னாடி வந்து அப்படியே மனசு நிறைஞ்சிடுது. நான் நிஜமாவே ஃபுல்லஸ்ட் ஃபீலிங், அப்படியே காது நிறைஞ்சு மனசு நிறைஞ்சு. ஐ திங்க் உலகத்திலேயே கொடுத்து வச்சுவோம் நான் தான் நினைக்கிறேன். தேடி தேடி ஒரு குழந்தையும், இது ஒரு சாம்பிளுக்கு தான் விஜயஸ்ரீல இருந்து 4 குழந்தைகளை இப்போ ஃபீச்சர் பண்ணியிருக்கோம் பாலகத்தையில. இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தையுமே அவ்வளவு அருமையான, அது பாட்ட சொல்றதா, அது சொல்ற விதத்தை சொல்றதா, கையாடுறத சொல்றதா, குணிக்கிண்டு முனிக்கிண்டு சொல்றதா, அது எல்லாம் நிஜமாவே மேல 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 பாரத தேசத்தை அத்தனை மகான்களுடைய சரித்திரத்தையும் இந்த மாதிரி குழந்தைகள் வாயால கேட்கும்போது அந்த கண்ணனே, அந்த சுவாமியே, பகவானே அப்படியே தன் சரித்திரத்தை சொல்ற மாதிரி, தன்னுடைய பக்தர்கள் கதைய கேட்கிற மாதிரி ஒவ்வொன்னும் பிரகலாதனா, ஒவ்வொன்னும் கோதையா, ஒவ்வொன்னும் கண்ணனா காட்சி கொடுக்கறது நம்ம பெரிய பாக்கியம் பண்ணிருக்கோம்னா மகான்கள் சரித்திரத்தை சொல்றது, கேட்கறது, பாடுறது. இதுதான் அதுவும் பாரத தேசத்துல பிறந்ததுக்கு ஜென்ம சாப்பல்யம்ங்கிறது ஐ திங்க் தட் இஸ் த ஃபுல்லஸ்ட் ஃபீலிங். அதனால ரொம்ப அருமையா இருந்தது. ஒத்தரையாவது ஒரு குறை சொல்ல முடியாது. மேல 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 ஸ்ரீ அண்ணானுடைய ஒர்க்ஸ் இது எல்லாமே வைஷ்ணவ சம்ஹிதைங்கிறதும் ஸ்ரீ அண்ணானுடைய ஒர்க்ஸ் முதல்லயே வரும்னு சொன்னார். மேக்னம் ஓபஸ் வைஷ்ணவ சம்ஹிதைய பிரதம பாகம், த்விதீய பாகம், திருத்தீய பாகம், ஒரு சாம்பிளுக்கு ஒரு மகான்களை ஸ்ரீ அண்ணானுடைய ஒர்க்ஸ் along with லால்குடி சர்ஸ் மியூசிக், ஸ்ரீ அண்ணானுடைய லகுஸ்தோத்திர மாலா எல்லாமே குருவுக்கு கைங்கரியம் கைமாறு பண்ணணும்னா வேற என்ன பண்றது? குருனுடைய ஒர்க்ஸை உங்களுக்கு எல்லாம் பிரசன்ட் பண்றது தான் குருனுடைய நம்ம கைமாறு பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்மாலஸ்ட் டிராப் இன் த ஓஷன் குருவுக்கு கைமாறு பண்ற அந்த அவருடைய அவ்வளவு ஒர்க்ஸ் ஒன்னொன்னு கேட்டாலே பிரமிப்பா இருக்கும். மனசு அப்படியே தொடும். பிரமிப்புங்கிறத விட அப்படியே புழிஞ்சிடும் ஹார்ட். அந்த மாதிரி இந்த குழந்தைகள் குருநாத்தாளுடைய ஒர்க்ஸை எடுத்து சொல்லும் பொழுது அவருடைய ஒர்க்ஸோடைய க்ளோரி, மகான்களுடைய க்ளோரி, நம்ம பாரத தேசத்தினுடைய க்ளோரி, இந்த குழந்தைகளுடைய க்ளோரி, விஜயஸ்ரீனுடைய க்ளோரி, இது எல்லாம் சேர்ந்து தெரிய வருது.